ஆவதும் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே, அழிவதெல்லாம் ஆண்களாலே. 200க்கும் 300க்கும் ஓட்டு போட்டு இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழகம் சீரழிந்து கிடப்பதை நினைத்து வேதனைப்படுகிறேன். ஆனால் இன்று ஒரு அமைச்சர், அதை நீங்கள் தாராளமாக விற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு மாதம் 6 கோடி ரூபாய் கொடுத்து விட்டால் போதும், ஜெயலலிதா வழியில் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இவர்கள் சாக்கடையை விட உடைநாற்றம் வீசுகின்ற இந்த ஆட்சி, இந்த ஊழல் ராஜ்யமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கூட்டத்தில் நிறைய கருத்துக்களை எல்லாரும் பேசினார்கள். நம்ம என்ன பேசுறது, எதை பேச நினைச்சாலும் வேதனையாக தான் இருக்கு. எல்லாமே வேதனை, எல்லாமே ஊழல். சத்துணவு அமைப்பாளர்களிலிருந்து மின்சார கொள்முதலில் நடைபெற்ற ஊழல் வரைக்கும் ஆகப்பட்டதை சுருட்டிக்குவோம். ஏன்னா இன்னும் 4 வருஷம் தாக்கு பிடிக்குமா என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியாத நிலையிலே சுருட்டுடா, அகப்பட்ட வரைக்கும் சுருட்டிக்கடா என்று ஒரே கொள்கையாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை பற்றி வேதனைப்படுவது தவிர நமக்கு வழி தெரியவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்கள்தான் எஜமானர்கள். கட்சிகளை ஆனாலும் சரி, அரசானாலும் சரி, வழிநடத்துபவர்கள் மக்கள்தான். எங்களுக்கு அந்த நம்பிக்கை பொய்த்து போகவில்லை என்றால் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் மனம் மாறுவார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வேதனை, நிறைய வேதனை. நான் நேற்று காலை என்னுடைய தோட்டத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது 1 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன், 2 கிலோமீட்டர். அப்போது பனை மரங்கள் எல்லாம் கற்பகத்தரு என்று சொல்லுகின்ற அதிசய மரம் என்று என்னால் அழைக்கப்படுகின்ற பனை மரங்கள், அந்த குருத்துகளெல்லாம் காய்ந்து பனை மரங்கள் இன்றைக்கு அழியக்கூடிய சாகக்கூடிய நிலையில் இருப்பது அதை பார்த்தே தெரிஞ்சிடலாம். எவ்வளவு வறட்சியும் தாங்கக்கூடியது பனை மரங்கள். அது வறட்சியை தாங்க முடியலை. அதை நான் பார்க்க எனக்கு வேதனை. குடிநீர் கிடைக்கல, கால்நடைகளுக்கு குடிநீர் கிடைக்கல, பல கால்நடைகள் சாகுது. இதை நினைச்சு வேதனை. மதுக்கடைகள் முன்னால தன்னெழுச்சியாக பெண்கள், எங்க ஊருக்கு வேண்டாம், எங்க ஊருக்கு வேண்டாம், இது போன்ற ஒரு போராட்டம் இன்னைக்கு பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஆவதும் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே, அழிவதெல்லாம் ஆண்களாலே. ஏன் குடிச்சு 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 அழிவதெல்லாம் பெண் ஆண்களாலே. 200க்கும் 300க்கும் ஓட்டு போட்டு இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழகம் சீரழிந்து கிடப்பதை நினைத்து வேதனைப்படுகிறேன். அன்புமணி அமைச்சராக இருந்த பொழுது
இந்த புகையிலை பொருட்களை, சிகரெட், குட்கா போன்ற பொருட்களை ஒழிப்பதற்கு பல எதிர்ப்புகளுக்கு இடையே சட்டம் கொண்டு வந்தார். குட்காவை ஒழித்தார். ஆனால் இன்று ஒரு அமைச்சர், அதை நீங்கள் தாராளமாக விற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு மாதம் 6 கோடி ரூபாய் கொடுத்து விட்டால் போதும். சொல்லுவது, வாங்குவது யார்? யார் சொல்லுங்க? யாரு? விஜயபாஸ்கரா? ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர். இதை நினைச்சு வேதனையாரு. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லி, அதனால பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் அவர்களையெல்லாம் காப்பாற்றிய அந்த சட்டத்தை கொண்டு வந்த அன்புமணியை இன்றைக்கு இளைஞர் சமுதாயம், இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர் சமுதாயம் பாராட்டுகிறது. உலக அளவிலே பாராட்டினார்கள், விருது வழங்கினார்கள். ஆனால் இன்று அதை உற்பத்தி செய்கின்ற அவர்களிடம் காசு வாங்கி கொண்டு அந்த சட்டத்தை சரியாக அமுல்படுத்தாத காவல்துறையை நினைத்து வேதனைப்படுகின்றேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வேதனை. என்னுடைய தோட்டத்தில் ஒரு 4-5 மாசமா, அதுக்கு முன்னாலே காலையிலையும் மாலையிலையும் குயில் கூவும். இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரியல. கேசவனை கேட்டேன், எங்கடா போச்சு தெரியலங்க ஐயான்ற. அதுவும் ஒரு வேதனை. இப்படி ஏதோ ஒரு படத்தில் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமியா, அது மாதிரி இப்போ வேதனை மேல் வேதனை. எதை சொல்லி எத்தனை வேதனை. உலகிலேயே நாற்றம் எடுக்கிற இடம் ஒரு இடம் இருக்கு. பொதுவாக எல்லா நாட்டிலையும் இருக்கு. இங்கே நாற்றம் எடுக்கிற இடம் எது? சாக்கடை. சாக்கடை தானே இல்லையா? ஆனால் இங்கே ஆட்சி புரிகிற இந்த ஆட்சி, ஜெயலலிதா வழியில் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இவர்கள் சாக்கடையை விட உடைநாற்றம் வீசுகின்ற இந்த ஆட்சி. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். அந்த விஜயபாஸ்கரை பற்றி தான் சொன்னேன். ஊழல் செய்துட்டு அதை கணக்கு வேற எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன். அதை இந்த நேர்மையை சில பேர் பாராட்டுறான். ஊழல் செய்துட்டு அதை கணக்கு எழுதி வச்சிருக்கானே, அவனை பாராட்டத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வருமான வரித்துறையை சோதனை போடும்போது அந்த கணக்கு பிடிபட்டு தான் அதை எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. அவங்க கூட ஒருத்தன் உடந்தையாக இருந்தான். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மோகனூர் சுப்பிரமணியம். அவன் ஒரு கான்ட்ராக்டர். அவன் இப்போ இல்லவே இல்லைங்க. எங்கே போயிட்டான்? தற்கொலை செய்து போயிட்டான். ஏன்? இருந்தால் இவனை காட்டி கொடுத்துருவான். இந்த ஊழல் ராஜ்யமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஜூலை 15 இப்போ ஒரு ஊழல் ராஜ்யம் முடிவுக்கு வந்துடுது. ஒரு அம்மையார் மறைஞ்சிட்டாங்க. துணையா இருந்தவங்க இப்போ என்ன சிறை பரப்பன அக்ரகாரத்தில், அங்க அவருடைய உறவினர் இப்போ திகார சிறை. எங்க எலெக்ஷன் கமிஷனுக்கே போய் அங்கேயே போய் என்ன சொல்றது? நம்ம சொல்லுங்க, எவ்வளவு துணிச்சல் இருக்கும் பாருங்க. அங்க ஜூலை 15 இந்த முக்கியமான ஒரு நாள். ஜூலை 15 என்ன நாள் சொல்லுங்க பார்ப்போம். யாரு பிறந்த நாள்? பெருந்தலைவர் காமராஜர். அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வருதுங்க. என்ன தீர்ப்பு?
ஸ்பெக்ட்ரம் 1.76 லட்சம் கோடி ஊழல். அந்த தீர்ப்பு வருதுங்க அன்னைக்கு. தமிழக மக்களே கொஞ்சம் சிந்திங்க, மாற்றத்தை விரும்புங்க. அதனால் இந்த வேண்டாம், ரெண்டு கட்சிகளும் வேண்டவே வேண்டாம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே செய்து கொள்ளக்கூடிய விவாகரத்துக்கு பெயர் தான் தலாக். தலாக்கை சொல்வதற்கு முன்னால் அவர்களை எச்சரிப்பது, அவர்களுக்கு காயம் ஏற்படாத மாதிரி அடிப்பது, ஆணும் பெண்ணும் அவர் காயம் ஏற்படாத மாதிரி பெண்களை அடிப்பது, அவர்களை தன்னுடைய படுக்கையை விட்டும் தள்ளி வைப்பது, இதுக்கு அப்புறம் தான் தலாக் வரும். இதையும் விளங்கிக்கணும், இதையும் சொல்லணும்.